இந்த மந்திரம் பாராயணம் பண்ண உடம்புக்குள்ள வெப்பம் ஏறும். ஏன்னா சுவாமியினுடைய வேல் வரும். அதே மாதிரி கையில் வேல் இருக்கிறதா நினச்சிக்கணும். கையில் வேல் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு முருகனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கேயே நிறையா பேர் அந்த அனுபவத்தை பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் வேலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. வேலை இல்லை, வீட்டில் போய் தொடர்ந்து வேல்மாறல் மகாமந்திரத்தை முருகனை மட்டுமே நினச்சி பாராயணம் பண்ணீங்கன்னா நீங்கள் முயற்சியே பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு வேல் தானாக வரும். நிறைய பேர் இருப்பீங்க, உங்கள் வீட்டில் தானாக வேல் வந்தவங்க எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியாது. தானாக வேல் வந்திருக்கும். வேல்மாறல் பாராயணம் பண்ணால் வேல் வரும். அது மட்டும் இல்லை, வேல்மாறல் பாராயணம் பண்ணால் முருகனே வருவார். முருகனே வருவார். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். முருகன் 6 முகத்தோடு நிற்பார். இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா வேல்மாறல் மகாமந்திரத்தில் 14 வார்த்தைகள் வரக்கூடியது 140 தடவை இருக்கு. 140 தடவை. 16 வார்த்தைகள் வர்றது ஒரு தடவை இருக்கு. 15 வார்த்தைகள் வர்றது 75 தடவை இருக்கு. மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும்? மயக்கம் வரும் சார். கால்குலேட்டர் இல்லாமல் இத்தனை நம்பரை கொடுத்து கூட்டுங்கிறீங்க அப்படின்னு. மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 6ங்கிற நம்பர் வந்து நிற்கும்.